வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட பிராக் லெஸ்னர் இனிமே WWE வரமாட்டார். அவரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் 2025 எலிமினேஷன் சாம்பரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து WWE வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணி கோடியை சேலஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட கேள்விகள் எது இருக்கும்ல, ரெஸ்லிங் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு கரெக்டான ஒரு ரிப்ளைவை நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிராக் லெஸ்னருக்கும் வின்ஸ் மெக்மனும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க. செக்ஸுவலி ஒரு விஷயத்தை வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த பிரச்சனையில் வின்ஸ் மெக்மனுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது, பிராக் லெஸ்னருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அப்பட்டமாக ஆயிடுச்சு. அதாவது இப்போ வந்து வின்ஸ் மெக்மனுக்கு அந்த விஷயத்தில் வந்து சம்மந்தம் இருக்குது, அதே மாதிரி பிராக் லெஸ்னருக்கும் இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தம் இருக்குது. அதனால இப்போ வந்து பிராக் லெஸ்னர் வந்து இப்போ WWE வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். அதாவது இனிமேல் வரவே மாட்டார். ஏன்னா என்னதான் இதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கும் அந்த செக்ஸுவலி அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும், திரும்பி அதுக்கப்புறம் வந்தாலும் அவர் மேலே இருக்க அந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மேபி இனிமேல் WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இனிமேல் பிராக் லெஸ்னர் வந்து WWE வருவார், வந்து மேட்ச்லாம் பண்ணுவார் அப்படின்னு பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அதை வந்து தலைமொழிவிடுங்க. ஏன்னா பிராக் லெஸ்னர் வந்து வசமாக மாட்டிக்கிட்டார். அதாவது இந்த பிரச்சனையில் பிராக் லெஸ்னருக்கும் முழுக்க சம்மந்தம் இருக்குது, இவரும் அந்த ஒரு பிரச்சனையில் ஒரு ஆள் தான். அதனால் அதை வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதாவது கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பிராக் லெஸ்னரை வந்து பச்சை குத்திட்டாங்க. இனிமேல் அது எல்லாமே இல்லைப்பா, பிராக் லெஸ்னர் உத்தமப்பா, நல்லவன்ப்பா, எல்லாத்துக்குமே நல்லதுமா பண்ண அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவர் திரும்பி வெளியில் வந்து திரும்பி WWE வந்தாலும் ஃபேன்ஸ் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு இருந்த ஹைப்னஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக குறைஞ்சி போயிருக்கும். அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதைங்கிறது எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். அதனால் இதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து WWE வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது சத்தியமாக நீங்கள் குழி தோண்டி புதைச்சிருங்க. அப்படி ஒரு வேளை வராரு அப்படின்னு கேட்டால் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிற கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வருவாரை தவிர அதுக்கப்புறம் வந்து மேட்ச்லாம் பண்ண மாட்டார். இது வந்து WWE ஃபேன்ஸுக்கும் சரி, அதேமாதிரி பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கும் சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் 100% இது வந்து பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயம் தானா. ஒருவேளையா 2025 ராயல் ரம்பிள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தோடு முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோமோ அவங்க யாருமே அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணல. யாரெல்லாம் வின் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை, அவங்களாம் வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சோமோ அவங்க தான் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு போன ஒரு ஸ்டோரி, அதை இதுக்கப்புறம் நம்ம பேச தேவையில்லை. ஆனால் இப்போ 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் வந்து WWE வந்து மார்ச் 1 நடத்த போகிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ட்ரூ, சிஎம் பங்க், ஜான் சினா, அப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, செத் ரோலின்ஸு, ராண்டி ஓர்டன், இவங்க 6 பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து போஸ்டர்லாம் நம்மளுடைய WWE வெளியிடுவாங்க. அது இல்லாமல் இந்த எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபை மேட்ச்சும் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த எலிமினேஷன் ஜம்பரில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ராயல் ரம்பிள் முடிஞ்சு நடந்த, அதாவது அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு போட்காஸ்ட்டில் வந்து நம்முடைய சிஎம்முக்கு, அதாவது நம்முடைய ஜான்சனாக சொல்லிட்டார். அதாவது நான் வந்து 2025 அந்த எலிமினேஷன் ஜம்பில் நான் அஃபிஷியலாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனாக சொல்லிட்டாரு. இப்போ நடந்த, அதாவது இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் வந்து சிஎம் பங்குக்கும் சேமி சேனுக்கும் எலிமினேஷன் ஜம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய சேமி சேனை பீட் பண்ணி 2025 அந்த எலிமினேஷன் ஜம்பருக்கு வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து குவாலிஃபை ஆகிட்டார். இதுக்கப்புறம் வரப்போகிற ரா ஸ்மாக்டவுன் அதில் வந்து யாரெல்லாம் இந்த எலிமினேஷன் ஜம்பரில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு குவாலிஃபை மேட்சஸ்லாம் நடக்கும். அதில் மேபி இப்போ வந்து 2 பேர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதாவது ஜான்சனாவும் சிஎம் பங்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் மேபி அது யாராக இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்னோட ஒரு அலிகேஷன் படி நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, செத் ரோலின்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரூ, இதில் வந்து ட்ரூ இருக்கார். அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் ஒரு சோலோவே வச்சுக்கோங்க. இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் வேணுமா? இல்லை இப்போ வந்து இந்த 4 பேர் இல்லாமல் வேறு ஏதாவது புது ரெஸ்லர் வந்து இந்த எலிமினேஷன் ஜம்பரில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த எலிமினேஷன் ஜம்பரில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்?
வின் பண்ணி எந்த ரெஸ்லரை வந்து சேலஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க குந்தரை சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை அன்லிஸ்பிடி டபிள்யூ சாம்பியனாக இருக்க கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா வந்து இப்போ 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் 2025 வந்து ஜான்சினா கண்டிப்பாக வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எதனால் நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ நடக்க போகிற 2025 நடக்க போகிற இந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து உங்களுடைய ஜான்சினா வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாக ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து உங்களுடைய ஜான்சினா வின் பண்ணுறாரு அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுடைய ஜான்சினா யாரை சேலஞ்சு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் குந்தரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ராஜா. ஏன்னா நம்மளுடைய ஜே உசோ சொல்லிட்டார், அதாவது நான் வந்து கோடி ரோட்ஸ்லாம் நான் சேலஞ்சு பண்ண மாட்டேன், நான் வந்து சேலஞ்சு பண்ண போகிறது நான் வந்து கும்தரை தான். ஏன்னா கும்தர் இருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து நான் எடுக்கணும். அவன் ரொம்ப ஆணவத்தோடு பேசுகிறான், உன்னால் என்ன பண்ண முடியும், நீ வந்து என் கீழே காலுக்கு தான் கீழே, அதாவது நீ வந்து என்ன பண்ணியிருக்க ஏது பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறான், வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன், அவனோட ஆட்டத்தை முடிக்கணும், அவனோட திமிரை வந்து நான் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணியிருக்கேன், நான் கும்தரை மட்டும்தான் நான் சேலஞ்சு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொன்னார். இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து அதாவது அடுப்பு வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து நான் யாரை சேலஞ்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அது யாரையும் இல்லை, கோடி ரோட்ஸ்லாம் சேலஞ்சு பண்ண மாட்டார், ஏன்னா குந்தர் தான் சேலஞ்சு பண்ணுவார். ஏன்னா நம்முடைய குந்தருக்கும் நம்முடைய ஜே உசோவுக்கு தான் மேட்ச் வைக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை சேலஞ்சு பண்ண முடியாது, ஏன்னா கோடி ரோட்ஸ் பக்கம் வந்து நம்முடைய ஜான்சினா இருக்கார். ஏன்னா ஜான்சினாவுக்கும் நம்முடைய கோடிக்கு தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ராயல் ரம்பிளை எதுக்கு வின் பண்ண வைக்கலன்னா அது வந்து சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அதை வந்து நான் இப்போ திரும்பி நான் இழுக்க விரும்பலை. அதனால் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணாலும் உங்களுடைய ஜான்சினா வந்து கோடி ரோட்ஸ் தான் சேலஞ்சு பண்ணுவார். ஜான்சினா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பிடி டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ரெஸ்ல்மேனியாவில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் நடந்தாலும் உங்களுடைய ஜான்சினா வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவில் கூட உங்களுடைய ஜான்சினா வந்து தோற்று போயிட்டார், கோடி ரோட்ஸை தோற்று போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் டூர் இது 2025 ரிட்டையர்மெண்ட் டூர், அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கப்புறம் டபிள்யூக்கே வரமாட்டார். லாஸ்ட்டு ரன் இதுதான். இப்போ தான் நம்முடைய ஜான்சன் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான கரெக்டான ஒரு நேரம். அப்பயும் டபிள்யூ கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஜான்சனா வந்து வேறு எந்த இதுலேயுமே சாம்பியனாக ஆக்கவே முடியாது டபிள்யூ. அதுக்கப்புறம் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, அதாவது ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முறியடித்து ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு கடைசி வரைக்கும் கனவாகவே போயிடும். அதனால் இந்த எலிமினேஷன் சாம்பரை வந்து உங்களுடைய ஜான்சனா வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் 100% வந்து உங்களோட ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை தான் சேலஞ்ச் பண்ணுவார். கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி ரெஸ்ல்மேனியாவில் வந்து மேட்ச் நடக்கும். அப்படி ஒருவேளை மேட்ச் நடந்தாலும் உங்களுடைய ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிறது ஒரு அளவு. அப்படி ஆகல அப்படின்னா அங்கே ஊற்றிக்கும், நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உங்களோட ஜான்சன் வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் மட்டும்தான் இருப்பார். 17 டைம் வேர்ல்டு சாம்பியன்லாம் உங்களோட ஜான்சனா ஆக மாட்டார். எத்தனை பேர் வந்து உங்களோட ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஜான்சனா ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவாக இருக்குது. அது நடக்குதா நடக்கலையே அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். எத்தனை பேர் ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது பிடிக்குது அப்படிங்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருது அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஜான்சனாவுக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். என்னோட ஒரு இதுபடி ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறத விட ஐசி டைட்டிலில் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டரான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே டபிள்யூடபிள்யூ இருக்க எல்லா சூப்பர் ஸ்டாருமே எல்லாருமே கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆனால் ஜான்சன் வந்து இவ்வளோ தூரம் டபிள்யூடபிள்யூவில் இருந்தோம், அவரால் ஒரு கிராண்ட் ஸ்லாம், அது ஒன் டைம் கூட அவரால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக முடியல. அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசர்வான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஜான்சனை வந்து இந்த 2 விஷயத்துமே பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த 2025 இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து ஐசி டைட்டிலில் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் ஆகணும், அதே மாதிரி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். அது ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முறியடிச்சு ஜான்சன் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.